ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் மூணாவது ப்ரோமோ. அந்த மூணாவது ப்ரோமோவுடைய ஒரு டீகோடிங். இந்த மூணாவது ப்ரோமோல பார்த்த மாதிரி, ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி எல்லாருமே வந்து காமெடி பண்ணி இருக்கிறாங்க. ஃபன் டாஸ்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே சேர்ந்து இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வன்மம் கொட்டிட்டு இருக்காங்க. அந்த வன்மத்தை கொட்டுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி, அரோரா. மாற்றி வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. பார்வதியினுடைய வன்மம் என்னன்னாக்கா, என் வீட்டுக்காரனை என் குடும்பத்தை வந்து அரோரா பிரிச்சுட்டாலே அப்படின்ட்டு வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. எந்த வகையில் அந்த வன்மத்தை கொட்டுறாங்கனாக்கா, அவங்க வந்து ஒரு ஜோசியம் சொல்கிற மாதிரி, அரோராவுடைய கையை பிடிச்சி ஜோசியம் சொல்கிற மாதிரி விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்களுடைய வன்மத்தை கொட்டுறாங்க. என்னுடைய குடும்பத்தை வந்து சிதைச்சிட்டியே அப்படின்ற மாதிரி வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சலைச்சது இல்லைங்க. பார்வதி கொட்டுற வன்மத்துக்கும் அரோராவும் ஆப்போசிட்ல அவங்களுடைய வன்மம் கொட்டுறாங்க. இந்த ரெண்டு பேருமே வன்மத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாஸ்க்லேயே இவங்களுடைய ஹை பீக் லெவலு. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி பிரஜன் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வேற எதுவுமே தெரியாதா? என் கண்ணு முன்னாடி இந்த அசிங்கெல்லாம் பண்ணினே இருப்பாங்களா? வேற எங்கேயுமே போய் பண்ண தெரியாதா? இல்லை வேற எதுவுமே பண்ண தெரியாதா? ஆரம்பத்தில் அவனை எனக்கு பிடிச்சது, அந்த நேரத்தில் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டமக் பர்னிங்காக இருந்தது, வயிற்றுச்சலாக இருந்தது, பொசசிவ் ஆனது. இப்போ எனக்கு அது எதுவுமே இல்லையே, ஆனால் எனக்கு கண் முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. உனக்கு வைத்தச்சல், உனக்கு மன உளைச்சல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகிட்ட நீ புலம்ப ஆரம்பிக்கிற. இப்போ வந்து ஆரம்ப கட்ட புலம்பல்ல, இதே வந்து படிப்படியாக போய் என்ன போதுன்னா அரோரா வச்சு செய்ய போகிற பார்வதி கிட்ட மல்லு கட்டினுக்கிற அரோராவும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. அவள் வந்து இன்னும் வாய்ஸ் கொடுக்காம சைலண்டாக பேசிட்டு இருக்கா, சிரிச்சுக்கினே பேசிட்டு இருக்கா. அவளுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, இது வரைக்குமே அவளுடைய கோபத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டல. சிரிச்சுக்கினே வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்கிறா பார்வதி கிட்ட. பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே வன்மத்தை கொட்டுறாங்க அரோரா கிட்ட. ஆனால் அரோரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் பார்வதி அப்படி கிடையாது. அவங்க ஃபேஸில் தெரியுது, அவங்களுடைய வன்மம் நல்லா தெரியுது. ஒரு டாஸ்க்கு கொடுத்தா நல்லா விளையாடணும், அதை விட்டுட்டு வன்ம குடோன்களாக சுற்றிட்டு இருக்காங்க. யார் மேலே எந்த நேரத்தில் வன்ம குடோன் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. இதே பாருங்க, சமையல் டீமில் 4 பேரும் ஒரே குரூப்பு. கனி மட்டுமே, இவங்க 4 பேருக்குமே ஆகாதவங்க கனி. ஆனால் அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த விதமான மன்மமும் இல்லாமல் அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் பண்ணி எல்லா விதமான டிஸ்கஷன் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான வன்மமும் இல்லாமல் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி அவங்க நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். போக நேரமாக ஆக இவங்க எந்த அளவுக்கு இதை போய் குடும்பி சண்டை போடாமல் இருந்து பேச்சாளர்களே இருந்தாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. லைக் அண்ட் ஷேர் கொடுங்க மக்களே. கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. லைக் பண்ணிங்கன்னா தான் என் வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். அப்போ தான் வந்து எனக்கு வியூஸ் கிடைக்கும், அப்போ தான் எனக்கு எதனா ஹெல்ப் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.